ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேடிசன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு சால்னா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். இதை நல்லா சிம்மில் வச்சு கருக விடாமல் வறுக்கணும். வறுத்து வச்சதோட 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா தான் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நாட்டு தக்காளி 2 சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சு அரைக்கணும். இப்போ நம்ம ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் எண்ணெயை கடலெண்ணெய்னாலும் செய்யலாம், நல்லெண்ணெய்னாலும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். இன்றைக்கி நான் வந்து கடலெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். நாங்கள் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். நீங்கள் என்ன எண்ணெய் ஊற்றுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கடலெண்ணெய் ஊற்றினா தான் சால்னா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, வெட்டி வச்ச 2 பல்லாரியை சேர்த்து நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற வரைய நம்ம வதக்கணும். சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வேகணுன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம சால்னாக்கு ரெடி பண்ண அந்த மசாலையை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலையை நல்லா வதக்கிக்கிறணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கினா சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் மல்லிச்செடி, புதினா சேர்த்துக்கணும். ஏன் புதினா போடுறோன்னா, புதினா போடும்போது இது அதிக டேஸ்ட்டு கொடுக்கும். சால்னா தூக்கலாக இருக்கும். சால்னாக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காயோட 4 முந்திரி பருப்பு, கசகசா 2 ஸ்பூன் கசகசா போட்டு தேங்காயோடு அரைச்சி ஊற்றணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசி நம்ம இறக்கும்போது கரம் மசாலா போடணும். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் தான் நம்ம இறக்கணும். ஏன்னா அது மசாலா வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போனா தான் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லாம் விறகடுப்பில் தான் பண்ணுவாங்க. நல்லா கொதிக்க வச்சு பண்ணும்போது சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டு நம்ம இறக்கும்போது மல்லிச்செடி, புதினா போட்டு இறக்கணும். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. சப்பாத்திக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வேறு லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேடிசன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.